அல்லேலூயா. ஒரு நேரம் ஆண்டவரை நம்ம துதித்து நம்ம பாடணும்ல, மறவாமல் நம்ம நினைத்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வர, இந்த 7வது நாட்களுக்குள்ளாக கடந்து வர ஆண்டு உதவி செய்திருக்கிறார். எனவே கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிடம் ஆண்டு நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல நீங்கள் டிவி அநேகர் பார்த்துட்டு இருக்கீங்க, இருக்கிற இடத்துல தயவுசெய்து கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு 1/4 மணி நேரம் ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? ஒருவரை நம்ம கனம் பண்ணணும்னா எழுந்து நின்று தான் கனம் பண்ணுவோம். எனவே ஆண்டவரை நம்ம எழுந்து நின்று, நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க சரி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோத்தரிக்க போகிறோம். நாமங்களை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கிரேஸ் டிவியில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2026க்கு ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. எவைகளை நினைக்கணும்? நீரின் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். மறுபடியும் சொல்றாரு, நினைச்சுக்கப்பா, நீரின் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 2025 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் கிரேஸ் டிவி ஊழியத்தையும் உங்களையும் என்னையும் மறக்கலையே. இந்த 2026 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரையா சொல்ல முடியும் அப்படி ஆண்டவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் என்னால மறக்கப்படுவதில்லை. இப்படி சொன்ன ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, வாயிதழ் திறந்து அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்க முடியாது அன்பாக கேட்கிறேன். அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய நாமங்களை சொல்லி முடியாதையா? 1000 நாமங்கள் இருந்தாலும் ஒரு நாமங்களை சொல்லி முடியாது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். பல போராட்டத்தின் மத்தியில் நீங்க கடந்து வந்திருக்கலாம், பல பிரச்சனை மத்தியில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். கர்த்தரை துதிகளே, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு வல்லமை உங்கள் இதயத்தை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறாய், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமார்க்கு நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம், டிவிக்குள்ள அமர்ந்திருக்கலாம். கர்த்தரை துதிங்களே, ஒரு தெய்வீக மகிமை அல்லேலூயா உங்களுக்குள்ள கடந்து வருவதை உணர்வீங்க. அல்லேலூயா. அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்லவருப்பா, நீ வல்லவர், நீ மகிமை உள்ளவர், நீ ஆச்சரியமானவர், இம்மானுவேலர். ஆண்டவரே எங்களை கைவிடாத ஆண்டவர், எங்களை மறவாத ஆண்டவர். அப்பா நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சொல்லுங்களேன். ஆமே. உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, அல்லேலூயா, இஸ்ரவேலே உங்க பேரை வைத்து சொல்லுங்களேன். என் பேரை வைத்து நான் சொல்றேன், சந்திரமோகன் நீ என்னால மறக்கப்படுவதில்லை சொல்லுகிறார். உங்க பேரை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை மறவாத ஆண்டவர் மத்தியில கடந்து வந்திருக்கிறார், ஊட்டி அறைக்குள்ள வந்திருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ஒரு பாடல் அந்த பாடல் வரிகள் என்ன சொல்ல? ஒரு ஸ்டான்ஸா தான். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மன்னான என்னையும் மறுரூபமாக்கினீர், உந்தன் ரத்தம் சிந்தினீர், எந்த வாழ்வை மாற்றினீர், என்னை உந்தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டீர். எந்த நாளும் உம்மை போற்றுவனப்பா, எந்த நாளும் உம்மை வாழ்த்தி வணங்குவேன். உம்முடைய அன்பை எப்போது நான் கூறுவப்பா. ஏனென்றால் மண்ணான என்னை நீ மறுரூபமாக்கி வைத்திருக்கிறீர், எனவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லி இணைந்து ஒரு ஸ்டான்ஸா பாடலாம். ஆமென். அல்லேலூயா. 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 மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மன்னான என்னையே மறுரூபமாக்கினீர். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மன்னான என்னையும் மறுரூபமாக்கினீர். உந்தன் ரத்தம் சிந்தினீர், எந்தன் வாழ்வை மாற்றினீர், என்னை உந்தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டீர். உந்தன் ரத்தம் சிந்தினீர், எந்தன் வாழ்வை மாற்றினீர், என்னை உந்தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டீர். எந்த நாளும் போற்றுவேன், உம்மை வாழ்த்தி வணங்குவேன். உந்த நாளும் போற்றுவேன், உம்மை வாழ்த்தி வணங்குவேன். என்றும் கூறிடுவேன். மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மன்னான என்னையே மறுரூபமாக்குவே. மன்னாதி மன்னனே, உன்னத தெய்வமே, மன்னான என்னையே மறுரூபமா
ஆண்டவர் மறுரூபமாக்கி இந்த உலகத்தில் அழகு பார்த்து கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்பா, எப்போது உம்மை வாழ்த்துவேன் ஆண்டவரே, உம்மை போற்றிக் கொண்டே இருப்பேன். தாவீது சொல்லுகிறது போல உம்மை துதித்து கொண்டே இருப்பேன்பா, உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன்பா அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மா, அந்த நாளில் இந்த தெய்வத்தை போல உங்கள் மேல் அன்பு கூறுகிற தெய்வம் இல்லம்மா. ஹல்லேலூயா. உயிருள்ளவர், ஜீவிக்கிறவர், அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டு கொஞ்சம் நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் 2025 ஆண்டு முழுவதும் எவ்வளவோ நன்மைகளை செய்தாரே, எவ்வளவு அற்புதங்களை செய்தாரே. ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சொல்லுங்க. உள்ளத்துல ஆழத்திலிருந்து அம்மா, உள்ளத்துல ஆழத்தில் சொன்னீங்கன்னா கண்ணீர் வருமா? கண்ணீர் வரும். ஏனென்றா இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்து போகலாம். ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மறக்கலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மைகளை செய்தாரே, அற்புதங்களை செய்தாரே, திருமண காரியங்களை முடித்து கொடுத்தாரே, கடன் பிரச்சனை வெளியே வர ஆண்டு உதவி செய்தாரே, பலவீனத்திலிருந்து பலன் தந்தாரே, ஆரோக்கியம் தந்தாரே. கிரேசி ஊழியத்தில் ஆண்டவர் பல மடங்கு உயர்வை தந்தாரே, பல ஆண்டவரை உறவுகளை தந்தீரே, பல ஆண்டவரை கதை புதிய ஆண்டவரை கருவிகளை வாங்க உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களை மறக்கலப்பா. நீங்க இந்த 2026 ஆண்டிலும் மறவாத ஆண்டவர் கடந்து வந்திருக்கீங்க. உள்ளத்தில் ஆழத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உள்ளத்தில் ஆழத்து நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆண்டவரே, எங்களை குற்றங்களை மன்னித்தீரே, எங்களை நோய்களை நீக்கினீரே, படுகுடியிலிருந்து எங்களை மீட்டீரே, ஜீவனை மீட்டீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேப்பான்னு சொல்லி உள்ளத்தில் ஆழத்து இந்த பாடலை ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் பாடுவோம். ஆமென். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொன்னல, நம்ம கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த விதத்தை ஊற்றி ஜெபிக்கலாமா? ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற தெய்வன் பரிசுத்தமுள்ள தெய்வன். அவர் சும்மா காசு கொடுத்து இல்லை வேற எதுவும் ப்ளீஸ் பண்ண முடியாது, இல்லை நீங்க மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதுனால ப்ளீஸ் பண்ண முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆராதிக்கிற தெய்வன் பரிசுத்தமுள்ள தெய்வன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வனா இருந்தாலும் பரிசுத்தத்தில் அதிக அக்கறை உள்ள தெய்வன். ஏனென்றால் அவருடைய அங்கியில ஓரத்துல கூட வல்லமை புறப்பட்டது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த அங்கியில ஓரத்தை தான் தொட்டாள்.
ஆனா பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள். எனவே அந்த அங்கியில கூட பரிசுத்தம், அந்த அங்கியில கூட வல்லமை, அபிஷேகம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டவரை தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு 3 மணி நேரம் ஆண்டவரை பாத்தல காத்திருக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்மளோடு கூட கிரியை செய்யணும்னா நம்ம ஆண்டவருக்கு உண்டாக பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்லிருக்கிறார், ஆண்டவர் என்னை மறவாதபடி காப்பார். இஸ்ரவேலே, நீ என்னால மறக்கப்படுவதே சொல்லிட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அப்படி சொல்லி கொண்டிருந்தா மாத்திரம் போதாது. அவர் உங்களை மறவாதபடி இருக்கணும்னா நீங்க விட வேண்டிய காரியங்களை விடணும், மறக்க வேண்டிய காரியங்களை மறக்கணும், ஒப்புரவாக இடத்துல நீங்க ஒப்புரவாகணும். இல்லை என்றால் ஆண்டவர் உங்களை மறந்து விடுவார். எனவே வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா அதுக்கு ஒரு கட்டளை வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான் உங்க வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் உங்களை மறவாதபடி இருக்கணும்னா அநேக காரியங்களை நாளையில ஒப்புரவாகுங்க. ஆண்டுகிட்ட ஒப்புரவாகுங்க, நண்பர்கிட்ட ஒப்புரவாகுங்க, உறவின் மக்கள்கிட்ட ஒப்புரவாகுங்க. பரிசுத்தத்தை நோக்கி போங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாவியாக என் மேல் கிருபியாக இருங்கப்பா. எவ்வளோ பொறாமை, எவ்வளோ பெருமையப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் அர்ப்பணிப்பீங்களா? ஒரு விஷயம் அர்ப்பணிப்பீங்களா? அல்லேலூயா. மிக முக்கியமான நேரம் ஐயா. நீ எல்லாம் என்னவனா துதிக்கலாம், என்ன குதிக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும்னா பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. பார்த்துங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனத்தை எது நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு முதல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கொஞ்சம் போதுமா, ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கேளுங்களேன். உங்க ஜெபத்தை அப்படியே கேட்பார். இன்றைக்கு ஒரு விடுதலை, உங்க குடும்பத்தில் விடுதலை, தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை, உங்க தொழில விடுதலை, கடன் பிரச்சனை நீங்கும். இல்லையோ உங்களுக்குள்ள பரிசுத்தம், பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஒரு நிமிஷம் அமைதியா ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அர்ப்பணித்து ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆமென். பா, இல்லை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இல்லை தகுதிப்படுத்துங்கப்பா. உமக்கு விருப்பமான வாழ்க்கை வாழைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை ஆண்டவரை பின்பற்றி வாழ உதவி செய்யுங்கப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்தி வாழணும். உண்மை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்தணும். உண்மை மாத்திரம் நாங்கள் ப்ளீஸ் பண்ணணும்ப்பா. எங்களை பெருமையா இருக்குமானால் மன்னிச்சிருங்க. எங்க தவறு செய்திருப்போமானால் மன்னிச்சிருங்க. எங்க ஜீவனத்தின் பெருமை, ஆண்டவரே பொறாமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. உமக்கு பரிசுத்தமா எங்களை பார்க்கிற மக்கள் உண்மை காணணும்பா. அந்த பரிசுத்தம் இப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி சொன்னோம். எங்களை எல்லாமேலாம் நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம். எங்க ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக நன்றி. மத்தியில வந்துட்டீங்கப்பா. நீங்க தெய்வம்ப்பா. நீங்க மனுஷன் இல்லப்பா, நீங்க மனுஷன் இல்லை, நீங்க தெய்வம். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது மறந்து விடுகிற தேவனப்பா. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நீங்க வெறுக்காத ஆண்டவர். காலமெல்லாம் கண்ணீரை வளவரைத்த எங்க பாவங்களை கடனில் ஆழத்தில் போட்டு விட்டேன்னு சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்படி நீங்க போட்டு விட்டதற்காக நன்றி. மீதியானத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி சோத்திரங்கள் இருக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.